Hi friends, welcome to Food Corner. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை கிரேப்ஸ் ஸ்டஃப் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டு நம்ம கொஞ்சமாக அதை அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுடலாம். அப்புறமா ஒரு கிளாஸ் பால் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து நம்ம சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன்னு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்டாக பிணைஞ்சி வச்ச மாவு ரெடியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதில் ஒவ்வொரு கிரேப்ஸாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்து ஃபில் பண்ணி சின்ன சின்ன உருண்டைங்களாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ட்ரை கிரேப்ஸ்க்கு பதிலாக பாதாமும் யூஸ் பண்ணலாம். பாதாமை ஊற வச்சு அதோட ஸ்கின் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி அதையும் ஸ்டஃப் பண்ணி அடுத்து தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் தான் ஃப்ரை பண்ணணும், ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணக்கூடாது. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நம்மளோட மாவு உள்ளே நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக நம்மளுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டைகளை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா உடையாமல் நம்மளுக்கு நல்லா வரும். எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம பாதாம் பொடியாக கட் பண்ணதை மேலே தூவி விட்டுடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்